இஸ்ரவேல் இது பெரும்பாலான யூதர்கள் வாழும் நாடு. எங்கோ இருக்கும் இஸ்ரவேலை நீ ஏன் பெருமையாய் பேசுகிறாய்? யூதர்கள் எந்த விதத்தில் உயர்ந்தவர்கள்? கிறிஸ்தவத்திலும் ஜாதிய ஏற்றத்தாழ்வு போல் ஏதேனும் உண்டா? இஸ்ரவேல் தேவனுடைய நாடு என்றால் மற்ற நாடுகள் யாருடையது? இது போன்ற கேள்விகளை கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் எதிர்கொள்ளுகிறார்கள். இதன் மர்மம் தான் என்ன? தெரிந்து கொள்வோம். ஆதியிலிருந்தே தேவன் தனது மீட்பின் திட்டத்தை உடன்படிக்கையின் மூலமாகவே நிறைவேற்றுகிறார். உடன்படிக்கை என்பதற்கு ஒப்பந்தம் என்று பொருள். சுற்றியுள்ள மனிதர்கள் பாவ சேற்றில் வாழ்ந்த பொழுது அதற்கு நடுவிலும் ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் தெய்வ பயத்தோடு வாழ்ந்து வந்தார். தேவன் ஆபிரகாமை அழைத்து வாக்குத்தத்தங்களை கொடுத்து உடன்படிக்கையும் செய்தார். ஆபிரகாமின் சந்ததி இஸ்ரவேல் ஆனது. எகிப்திலே 430 வருடம் அடிமைகளாய் இருந்த இஸ்ரவேலரை தேவன் மோசேயை கொண்டு விடுதலையாக்கி வாக்குத்தத்த பூமியான கானானுக்கு கொண்டு போனார். அந்நாட்களில் இஸ்ரவேலர் பாவம் செய்யும் போதெல்லாம் வேற்று நாட்டு அரசன் கீழ் அடிமையாவதும் பின்பு தங்கள் தவறை உணர்ந்து மனம் பொருந்தினால் விடுவிக்கப்படுவதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. கிபி 70களில் ரோம பேரரசால் இஸ்ரவேல் கைப்பற்றப்பட்டது. எருசலேமின் அலங்கங்களும் இடிக்கப்பட்டது. அதன் பின்பு யூதர்கள் உலகமெங்கும் சிதறி போய்விட்டார்கள். ஆனால் தனது வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் எதையுமே மறக்கவில்லை. இனி யூதர்களுக்கென்று ஒரு நாடே இல்லை என உலக நாடுகள் நினைத்துக் கொண்டிருந்த நேரம் 1948 உலகமெங்கும் சிதறி போயிருந்த யூதர்கள் ஒன்று கூடி எதிர்த்து நின்ற அத்தனை நாடுகளையும் யுத்தத்தில் வென்று தங்கள் சொந்த நாட்டை திரும்ப மீட்டுக் கொண்டார்கள். இஸ்ரவேலிலே நடந்த ஒவ்வொரு யுத்தமும் ஆச்சரியமானது, சுவாரஸ்யமானது. இன்றும் இஸ்ரவேல் பல்வேறு துறைகளில் உலக நாடுகளுக்கு முன்னோடியாக திகழ்கிறது. எத்தனை தலைமுறை மாறினாலும் தேவன் மட்டும் மாறாமல் இஸ்ரவேலை காப்பாற்றுகிறார். இத்தனைக்கும் காரணம் தேவன் ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனுக்கு செய்த உடன்படிக்கை. தேவன் தமது வார்த்தையில் உண்மையுள்ளவர். நாமும் கூட தேவன் பேரில் சந்தேகப்படாமல் விசுவாசிப்போம். அவர் ஒரு முறை சொல்லிவிட்டால் எப்படியும் செய்திடுவார். இதற்கு இஸ்ரவேலே சாட்சி. எஸ்தர் புத்தகத்தில் 6:11 வாசிக்கிறோம், ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு இவ்விதமாக செய்யப்படும் என்று. தேவன் ஒரு மனிதனை, ஒரு இனத்தை அல்லது ஒரு தேசத்தை ஆசீர்வதிக்கும் விதத்திற்கு ஒரு முன்னுதாரணம் தான் இஸ்ரவேல். இதை தாண்டி இஸ்ரவேலையோ யூதர்களையோ தலையில் தூக்கி வைத்து கொண்டாட ஒன்றுமே இல்லை. கொண்டாடப்பட வேண்டியவர் கர்த்தரே. எனினும் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பவர்களை தேவன் ஆசீர்வதிப்பதாக வாக்குத்தத்தம் இருப்பதாலும் எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதாலும் இன்னும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்கள் எருசலேமிலே நிறைவேற வேண்டியிருப்பதாலும் நாம் நமது ஜெபங்களில் இஸ்ரவேலை நினைப்பதில் தவறில்லை. கலாத்தியரில் வாசிக்கிறோம், விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்றும் விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்றும் எழுதியிருக்கிறது. இனி இஸ்ரவேல் குறித்து நாம் கேள்விப்படும் போதெல்லாம் நம் தேவனாகிய கர்த்தரின் மாட்சியும் அவரின் வாக்குத்தத்தங்களின் மேன்மையும் அதை நிறைவேற்ற தேவன் காட்டும் வைராக்கியமுமே நம் நினைவுக்கு வரட்டும்.